உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். சங்கீதம் 9 அதனுடைய 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை. நீங்கள் ஆண்டவரை தேடுகிற மனிதராய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ள மனிதராய் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி நடக்கிற மனிதராய் நீங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. மனிதன் கைவிட்டாலும், இந்த உலகமே கைவிட்டாலும், உறவுகளை கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், நீங்கள் நம்பினவர்கள் கைவிட்டாலும், பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களை கைவிட்டாலும், பிள்ளைகளை கைவிட்டாலும், இயேசு உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு துணையா இருக்கிறவர், உங்களுக்கு அருகாமையில இருக்கிறவர், உங்க பட்சத்தில இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள், அதனால தான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதே இல்லை என்று சொல்லுகிற தகப்பன். உங்க கஷ்டத்துல, உங்க நஷ்டத்துல, உங்க வியாதியில, உங்க பிரச்சனையில, உங்க இயலாமையில, இல்லை என்கிற சூழ்நிலையில, மன துயரத்துல ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களோடு கூட இருந்து உங்க வாழ்க்கையில தேவன் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களோடு கூட இருந்து நடத்துவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். நீங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்க பிரச்சனைகளை மாற்றி, மன துயரங்களை மாற்றி, மன சஞ்சலங்களை மாற்றி உங்களை வாழ வைப்பார். உங்களோடு கூட இருந்து உங்களை கரம் பிடித்து அவர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுகிற மனிதர்களா இருக்கலாம். ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதபடி நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை கைவிடாதபடி நீங்க நடத்துங்க. உங்க கிருபை இவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.